ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா அதே கிண்டர் கார்டனில் பிக்சர் அந்த ஐகான்குள்ளே என்ன இருக்குன்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முதல்ல இப்போ நான் பிக்சர்ன்றதை டேப் பண்ணிக்கிறேன். இப்போ பண்ண உடனே ஓப்பன் ஆகிடுச்சு அந்த பேஜ். இப்போ ஃபஸ்ட்டு சிம்பிள் வேர்ட்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோடனே இப்போ பிக்சர்ஸ் காமிக்கிறது இல்லையா, சர்டன் பிக்சர்ஸ். இப்போ அந்த பிக்சருக்கு ஏற்ற வேர்ட்ஸை வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணோன்னா இந்த கேம் வந்து ஓவர் ஆகிடும். ஃபர்ஸ்ட் இருக்க பிக்சர் வந்து எறும்பு பிக்சர். எறும்புக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம், ஆண்ட், ஏஎன்டி ஆண்ட். இப்போ ஆண்ட் மேலே கையை ப்ளேஸ் பண்ணி ட்ராக் பண்ணி மேலே கொண்டு போய் அந்த பாக்ஸ்குள்ளே விட்டிங்கன்னா அங்கே ப்ளேஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் இருக்கிறது எஸ் கிரிக்கெட் பேட். பேட், பிஏடி பேட் மேலே அந்த ஹேண்டை ப்ளேஸ் பண்ணி எடுத்துகிட்டு போய் அந்த பாக்ஸ்குள்ளே விட்டிங்கன்னா அதுவும் ப்ளேஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் இருக்கிறது பூனை. பூனைக்கு இங்கிலீஷில் கேட்டுன்னு சொல்லுவோம். ஸோ கேட்டை வந்து நீங்கள் ஹேண்ட் ப்ளேஸ் பண்ணி கொண்டு போய் அந்த இடத்துல விட்டால் அதுவும் ப்ளேஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் இருக்கிறது டாக். டாக் அந்த வேர்டுக்கு மேலே கையை ப்ளேஸ் பண்ணி கொண்டு போய் அந்த பாக்ஸில் விட்டிங்கன்னா அந்த வேர்டும் அங்கே ப்ளேஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் அந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா சாப்பிட்டுட்ருக்கா. சாப்பிட்றதுக்கு இங்கிலீஷில் ஈட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஈட்டுக்கு மேலே கையை ப்ளேஸ் பண்ணி கொண்டு போய் இதையும் அங்கே விட்டிங்கன்னா அதுவும் ப்ளேஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் கடைசியாக இருக்கிறது ஃபேன். ஃபேனுக்கு நேராக ஹேண்டை வச்சு கொண்டு போய் அந்த பாக்ஸ்குள்ளே விட்டிங்கன்னா அதுவும் ப்ளேஸ் ஆகிடும். இப்போ முடிஞ்ச உடனே நீங்கள் எத்தனை மார்க் எடுத்திருக்கீங்கன்ட்டு அங்கே கவுண்டில் காமிக்கும். 6 out of 6ன்னு வந்திருக்கு. ஸோ கரெக்டாக இருந்துச்சுன்னா கிளாப் அண்ட் சவுண்ட்ஸ் வந்து குட் ஜாப்ன்ற ஐகான் பாப்பப் ஆகும். ஸோ இதே மாதிரி நீங்கள் நெக்ஸ்ட் ப்ளே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா சர்டன் பிக்சர்ஸ் வந்து ஷோ ஆகும்.